ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது சிம்பிளாக இட்லி வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி பற்றி சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது இது மீந்த இட்லியில் தாங்க செஞ்சேன். இட்லி வந்து அதிகமாக இருந்தது. சரி, வேஸ்ட் பண்ணாமல் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண ஒரு விஷயந்தான். அது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால, இப்போ வந்து எப்போ இட்லி ஊற்றினாலும் இதுக்காகவே இட்லி எக்ஸஸாக ஊற்றி இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். அதுவும் இந்த சம்மர் டைமில் சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சில்லி இட்லியோ ஃப்ரைடு இட்லியோ இட்லி உப்புமாவோ இல்லைங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இட்லியை முந்தின நாள் ஊற்றிட்டு மறுநாள் செய்யும்போது பார்த்திங்கன்னா இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்போதைக்கு அப்போவே நம்ம சூடாக இட்லியை ஊற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த பக்குவம் சரியாக இருக்காது. அதனால் முந்தின நாள் இட்லி மீந்த இட்லியில் இதை செய்யும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கிறேங்க. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த இட்லியெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. உப்பு வந்து நம்ம இட்லியில் ஏற்கனவே சேர்த்துருப்போம், அதனால் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயோட நல்லா பரட்டி எடுக்கலாம். இட்லி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நிலமாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி, வெள்ளரிக்காய் நல்லா தோலெல்லாம் சீவி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேங்க. கொஞ்சம் கசூரி மேத்தியும் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பவுலில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குறேங்க. நல்லா திக்கான புளிக்காத தயிர் எடுத்துருக்கிறேன். இந்த தயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தயிரில் அந்த கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க தயிரை. அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம், நீல நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம், வெள்ளரிக்காய், கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் இந்த தயிரோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லியும் நல்லா ஃப்ரை ஆகி வருதுங்க. இந்த மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வருது. இந்த இட்லி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே ஃப்ரை பேனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கசூரி மேத்தி, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தயிரோட இதை சேர்த்துடலாங்க. ஒரு தாளிப்பு மாதிரி நம்ம தாளித்து எடுத்து இந்த தயிரோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த தயிர் மிக்ஸும் ரெடியாக இருக்குது. இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ ஒரு சர்விங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் கலவையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இட்லியை சேர்த்துக்கலாம். அடுத்து மேலே இன்னும் கொஞ்சம் தயிர் கலவையை சேர்த்து இந்த மாதிரி லேயர் மாதிரி நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்படி 90s கிட்ஸ்க்கு ஒரு இட்லி உப்புமாவோ, 2K கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு வந்து சில்லி இட்லி, ஃப்ரைடு இட்லியெல்லாம் வந்துச்சு.
இப்போ இருக்கிற ஜென்ஸு கிட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கர்ட் இட்லி ரொம்பவுமே பிடிக்குங்க. நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சாட் ஐட்டம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இந்த இட்லி ரெசிபியை யாருமே வேணான்னே சொல்ல மாட்டாங்க. இந்த சம்மரில் சாப்பிட்றதுக்கு இன்னுமே சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குங்க. மீந்த இட்லியில் தான் இந்த ரெசிபி செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. இதுக்காக எக்ஸஸாக இட்லி ஊற்றி அதில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.